களக்காட்டூரில் 11ஆம் வகுப்பு மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் அடுத்த களக்காட்டூரில் 11ஆம் வகுப்பு மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி மாணவர்கள் 3 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சந்திரசேகரிடம் கேட்கலாம். சந்திரசேகர், என்ன புகார் அளிக்கப்பட்டுள்ளது? நிச்சயமா காஞ்சிபுரம் அடுத்த களக்காட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த 11வது வகுப்பு படிக்கும் மாணவி என்பவர் காஞ்சிபுரம் தாலுகா பகுதியில் உள்ள தனியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் கடந்த நேற்று மாலை மாணவிக்கு அதனுடன் பயணித்து வரும் 8ஆம் வகுப்பு மாணவனும் 9ஆம் வகுப்பு மாணவன் மற்றும் அதே பகுதியை சேர்ந்த இளைஞர் 3 பேரும் அந்த சிறுமிக்கு குளிர்பானம் வாங்கி கொடுத்து குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலக்கப்பட்டு அந்த பள்ளி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதாக மாணவியின் பெற்றோர்கள் தற்போது காஞ்சிபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில் தற்போது அந்த மகளிர் காவலர்களும் அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்களும் தற்போது அந்த களக்காட்டூர் பகுதியில் இளைஞர்களை பிடித்து தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலைத்து அந்த மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதா அல்லது வேற ஏதும் காரணம் தற்போது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி சந்திரசேகர். அடுத்த மாதம் முதல் வாக்குச்சாவடிகள் சீரமைப்பு பணிகள் தொடங்கும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் கொடுத்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சட்டமன்ற தேர்தலையொட்டி வாக்குச்சாவடி சீரமைப்பு பணிகள் அடுத்த மாதம் தொடங்கும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், என்ன தகவல்களை கொடுத்திருக்கிறார் தலைமை தேர்தல் அதிகாரி? விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டப்பேரவை பொதுத் தேர்தலுக்கு தேர்தல் ஆணையம் பல்வேறு வகையில தயாராகி வருகிறது. இந்த அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணிகள் அக்டோபர் மாதம் முதல் தொடங்கும் எனவும் இந்த பணிக்கு முன்பாக வாக்குச்சாவடிகளை சீரமைக்கக்கூடிய பணிகள் அடுத்த மாதம் ஜூலை முதல் தொடங்க இருக்கிறது. குறிப்பாக வரும் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு வாக்குச்சாவடியில அதிகபட்சமாக 1200 வாக்காளர்கள் மட்டுமே வாக்களிக்கக்கூடிய வகையில வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அதிகப்படியான மக்கள் தொகை இருக்கக்கூடிய அடங்கிய குடியிருப்பு பகுதிகள் ஹைரேஸ் பில்டிங் சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் தேவைக்கேற்ப கூடுதல் வாக்குச்சாவடி மையங்களை அமைக்கவும் தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருக்கிறது. இது தவிர வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்களின் பெயர் நீக்கம், புதியவர்கள் இணைப்பது பெயர் திருத்தம் உள்ளிட்ட பணிகளை விரைவில் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. குறிப்பாக இந்த பணிகள்லாம் முடிவடைந்த பிறகு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் அந்த இறுதி வாக்காளர் பட்டியல் என்பது அதிகாரப்பூர்வமாக ஒரு வரைவு வாக்காளர் பட்டியலாக வெளியிடப்பட இருக்கிறது. அந்த அடிப்படையில அதிகபட்சமாக ஒரு வாக்குச்சாவடி மையத்துல 1200 வாக்காளர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய வகையிலும், அதே போல வாக்குச்சாவடி முகவர்களை பொறுத்தவரை தேர்தல் அதாவது வாக்குச்சாவடி 200 மீட்டர் வரை மட்டுமே இருக்கக்கூடிய அந்த அளவு என்பது தற்போது 100 மீட்டராக மாற்றப்பட்டிருக்கிறது. வாக்காளர்கள் தன்னுடைய மொபைல் போன்களை வாக்குச்சாவடி மையத்தில் உள்ள எடுத்துட்டு போகாமல் இருப்பதற்கு ஏற்றவாறு செல்போன் வைப்பு அறையும் இந்த ஆண்டு தேர்தல் இந்த வரக்கூடிய தேர்தலில் அமல்படுத்த இருக்கிறாங்க. இது போன்ற பல புதிய நடைமுறைகளை தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு அதற்கு ஏற்றாற் போல அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.